தேசம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. திமுக தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை திமுக நேற்று முன்தினம் அறிவித்தது. அதன்படி விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ஆகிய 2 மக்களவைத் தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அறிவித்தார். அதன்படி சிதம்பரம் தொகுதியில் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் விழுப்புரம் தொகுதியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் தான் தனி சின்னத்தில் போட்டியிடப் போவதாகவும் விழுப்புரத்தில் போட்டியிட உள்ள ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆந்திர மாநிலத்தில் 6 தொகுதிகளிலும் கேரள மாநிலத்தில் 3 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய தொல் திருமாவளவன் ஆட்சியாளர்களின் அதிகார துஷ்பிரயோகங்களை தாண்டி திமுக கூட்டணி தமிழகத்தில் 40க்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று திட்டவட்டமாக கூறினார். நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா ஆகிய 3 மாநிலங்களிலும் தேர்தலில் போட்டியிடுகிறது. ஆந்திராவிலும் கேரளாவிலும் தனித்து போட்டியிடுகிறோம், தனி சின்னத்தில் போட்டியிடுகிறோம். ஆந்திராவில் 6 நாடாளுமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. குண்டூர் நாடாளுமன்ற தொகுதி ஆந்திர மாநில தலைவராக விசிகாவின் பொறுப்பை ஏற்று பணியாற்றி கொண்டிருக்கிற நாகா ஜேக்கப் வித்யாசாகர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். சித்தூர் தனி தொகுதியில் பிடிஎம் சிவபிரசாத் கட்சியினுடைய ஆந்திர மாநில பொதுச் செயலாளர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். விசாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் கட்சியினுடைய பொருளாளர் ஆந்திர பிரதேசம் ஜார்ஜ் பங்காரி வேட்பாளராக போட்டியிடுகிறார். திருப்பதி தனி தொகுதியில் மாநில செயலாளர் டாக்டர் முருகேசன் பிரபு வேட்பாளராக போட்டியிடுகிறார். ராஜம்பேட் நாடாளுமன்ற தொகுதியில் மாநில செயலாளர்களுள் ஒருவர் பொந்தலப்பள்ளி சந்திரசேகர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். கடப்பா நாடாளுமன்ற தொகுதியில் ரமாஜி இமானுவேல் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்த 6 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடுகிறது, தனி சின்னத்தில் போட்டியிடுகிறது. அதேபோல கேரளாவில் இடுக்கி தனி தொகுதி தோட்ட தொழிலாளர் யூனியன் தலைவராகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளராகவும் உள்ள மா செல்வராஜ் வேட்பாளராக போட்டியிடுகிறார். கோட்டயம் தொகுதியில் ஜீவன் கே விஜயன் மலையாள சமூகத்தைச் சார்ந்தவர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். கொல்லம் நாடாளுமன்ற தொகுதியில் வழக்கறிஞர் KR மீனா வேட்பாளராக போட்டியிடுகிறார். 3 தொகுதிகளில் கேரளாவில் போட்டியிடுகிறோம், இது தனிச்சின்னத்தில் போட்டியிடுகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. சிதம்பரம் தனித்தொகுதி, விழுப்புரம் தனித்தொகுதி. இந்த 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் சிதம்பரம் தனித்தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வேட்பாளராக போட்டியிடுகிறார். விழுப்புரம் தனித்தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். தமிழகத்தை பொறுத்தவரையில் சிதம்பரம் தனித்தொகுதியில் நான் தனி சின்னத்தில் போட்டியிடுகிறேன். 2 தொகுதிகளிலும் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தில் விழுப்புரம் தனித்தொகுதியில் போட்டியிடுவதென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முடிவெடுத்திருக்கிறோம். 2 தொகுதிகளில் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது.